சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கின்றார். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க பார்வதி உங்க மனைவி நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? நீ குத்துக்கல் மாதிரியா இருக்க? ஒரு காத்தடிச்சா உன்னை கிழக்க கொண்டு போட்டுரும். ஆமா இருந்தாலும் சொல்லுதா பார்வதி சொல்லுதா. அப்ப என்கிட்டயாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். பரவாயில்ல, நம்ம குடும்பத்துல 1000 சண்டை சடவு இருக்கும். 500 கூட இருக்கும். நீங்க போகும்போது இந்த செவரை பார்த்தாவது இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லலாம். என்னிடத்திலே சொல்ல அவள் புறப்பட்டதுனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. பார்வதி, அப்படின்னா அரக்கனுக்கு நான் எப்படி வரத்தை கொடுக்க? எப்படி கொடுப்பது? உங்க ஏவல் பிள்ளைய நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அந்த நந்தி தேவனை கூப்பிட்டு போலோகம் சென்ற அரக்கனை கைலாசம் கொண்டு வந்து அதை என்ன வரத்தை கேட்கானோ நீங்க அப்படியே நீங்க கொடுக்கலாம். அப்படி என்று பார்வதி சொல்ல நந்தி தேவனை வரவழைத்த ஆண்டவன் என்ன சொல்லுகிறார்? பச்சிலை குளிகையை கையிலே கொடுத்து இந்த பச்சிலை குளிகையை அரக்கன் கையில கொடுத்து அவன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கின உடனே இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து கைலாசத்திற்கு வருவான் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க 8 நாளா தேடி பார்க்கார், எங்கேயுமே காணல. அரக்கனை காணாத நந்தி தேவன் அழகு புலம்பு கொண்டார். இன்னும் மங்காளலே அரக்கனை இன்னும் மங்காளலே மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு. தூண்டிக்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. எப்பந்தான் மீன் விழும் தூண்டியை பிடிச்சு இழுப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். பாத்துக்கோ, இந்த அரக்கே தவம் இருந்தாலும் இருந்தா ஆண்டவன் வந்து விட்டார என்று ரொம்ப சுலகமா தவம் இருந்தான் பாருங்க. சிவன் தான் வந்து விட்டாரோ என்று Ah!
பிள்ளை. சரி. நீ சாபம் கொடுத்தா அது எனக்கு பலிக்கும். ஆமா பலிக்கும் அப்பா. நான் உண்மையை சொல்லுகிறேன் கேளு. என்ன? நான் தான் வானலோகத்தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. ஏவல் பிள்ளை. என் பெயர் தான்டா நந்தி தேவன். ஆமையா. நீர்தான் நந்தியா? நான் தான் தோந்தி. உங்களை பார்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு. பார்த்தேன் நீ கொம்ப கொம்ப ஆட்டும் போது உங்க தோந்திய பார்த்தேன். அப்படியா? ஆமா. யாரக்கா? ஆண்டவன் சிவன் தான் உன்னை அழைத்து வரும்படியாகவே என்னை அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தார். ஏ நந்தி தேவா, உங்க கூட நான் எப்படி கைலாசத்திற்கு வர முடியும்? அடே நந்தி, அடே வல்லரக்கா, இந்த பச்சிலை குளிகையை உன் வாயில போட்டு ஒதுக்கிக்கோ. இருபுறமும் உனக்கு ரெக்கை வந்து முளைக்கும். என்னோடு பறந்த கைலாசத்திற்கு வரலாம் என்று சொல்லி நந்தி தேவன் வரங்களை கொடுக்க அவன் படக்கல வாங்கினா கடற்கல வாயில போட்டான். எடுக்கல ரெண்டு பக்கமும் ஒதுக்கினான் பாருங்க. இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க பாதி ரெக்கை வந்து முளைச்சான். என்ன வரட்டு வாரான். அங்க பறக்கா இங்க பறக்கா, மேல பறக்கா கீழே பறக்கா, பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா, நில கொண்டு இருக்க மாட்டுக்கான். நம்ம மனுஷரா பிறந்தவங்க ரெக்கை இல்லாமலே இந்த பறப்பு பறக்கும். வாங்குடிய கெடுக்கவா எங்குடிய கெடுக்கவா? இந்த கேடு புத்தி தானே ஆவாது. இந்த குடத்துக்காரு ஒரு சின்ன புல்லுக்கட்டு வச்சிருக்காரு. அத வச்சுக்கிட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல போட 100ல போவ 108ல தான் வீட்டுக்கு வர. அவர் வச்சிருக்க ஒரு சின்ன புல்லுக்கட்டு 2000 ரூபாய்க்கு வாங்கினாரு. அந்த இரும்பு வண்டிய 30,000 ரூபாய் செலவு பண்ணி இன்னமும் வச்சிருக்காரு. சின்ன எக்ஸல் கிடக்கு. அவர் அதை வச்சுக்கிட்டு அந்த வரத்து சின்ன ஆட்சியை பார்க்க பெரிய ஆட்சியை பார்க்க, பெரிய ஆட்சியை பார்க்க சின்ன ஆட்சியை பார்க்க 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ரோட்ல அப்படியே பறந்து போவானா? அப்ப உனக்கு ரெக்கையை மட்டும் கொடுத்தா நீ வீட்டுல இருப்பியா? இருக்க மாட்டேன். வீட்டுல படுக்க மாதிரி படுத்திருப்பேன். சரி, நைட்டு என் வீட்டுக்காரி தூங்கின பிறகு என் குழந்தைய வீட்டுக்கு பறந்து போயிடும். அதானே பார்த்தேன். அதுக்குதான் குதிரை அறிஞ்சுட்டு ஆண்டவே கொம்ப கொடுக்கலையா? உன் குணத்தை தெரிஞ்சது ஆண்டவே நமக்கெல்லாம் ரெக்கையை கொடுக்கல. அதான் கொம்ப நறுக்கி வச்சுட்டான். அதுதான் ஆண்டவர் ரெக்கையை வெட்டி வச்சிருக்காரு. ஆமா, அப்படிதான் ஆகி போச்சு. பிறவே அப்ப இந்த அரக்கனுக்கு திடீர்னு ரெக்கை வந்து முளைச்சது பாருங்க. ஏன் அரக்கன் அங்கே இங்கேயும் பறக்கான். நந்தி தேவன் சொன்னார், அரக்கா இப்படி மேலும் கீழும் பறந்துக்கிறதா நம்ம என்னைக்கு கைலாசம் போவ? தாத்தாவை ஓயாம தொட்டுக்கிட்டே இருந்தான் வையே, தாத்தா கீழே போய் விழுந்துருவேன். எதுக்கு? எனக்கு கிரிகிரன் வந்துரும். கரண்ட் அடிக்க உனக்கு கிரிகிரன் வந்துருமுங்க. சரிதானே? சரி இருக்கு. அரக்கா இப்படி மேலும் கீழும் பறந்துக்கிறதா என்னைக்குப்பா கைலாசம் போக? நீ என்னைக்குப்பா போக? ஐயா நந்தி தேவா, என்ன நான் முன்ன பின்ன போனதும் இல்ல வந்ததும் இல்ல. அப்படியா? நீங்க முன்னாலே போங்க. அப்ப நான் உங்க பின்னாலே வரேன். நான் முன்னால போயிட்டு வரணுமா? போயிட்டு வா, போயிட்டு வா. சரி போயிட்டு வரேன். அப்படி என்று சொல்லி அந்த ஆண்டவனும் பார்ப்பதற்காக இரு பேர்களும் எப்படி வருகின்றார்கள்? எப்படி? ஆதிவள்ளி கையை
பாத்துக்கோ. கும்பிடுறவனை கூட நம்பலாம், கூழ கும்பிடு போடுறவன ஒரு காலமும் நம்ப கூடாது. அவன் கூட இருந்து குழி தோண்டி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிடணும். அப்ப இது ஆண்டவன் கிட்ட வரத்தை வாங்கணும் பாரு. கூழ கும்பிடு போட்டு ஆண்டவனை வணங்கி நிற்கான். ஆண்டவர் பைத்தியார மனுஷன். இவன் கும்பிட்டு வணங்கின உடனே அரக்கனுக்கு நம்ம மேல என்ன ஒரு அன்பு, பேரு வட்ட அரக்கனுக்கு இப்பமே வரம் கொடுத்தாக வேண்டும். அடே அரக்கா, உலகத்துல எத்தனையோ பேர் தவம் இருந்தாங்க. உன் தவத்தை போல் நான் உலகத்திலே பார்க்கல, என்ன வர வேணுமோ கேளு, உனக்கு தாரேன். ஆண்டவா பரம்பொருளே, நான் வாங்க வந்த வரமே ரொம்ப சின்னவன் தான். சுத்தி வரக்கூடாது. நீ அங்க சுத்தி சுத்தி வரக்கூடாது. ஆண்டவா, நான் வாங்க வந்த வரத்தினுடைய மகிமை எப்படி? அப்படியா? ஒருவேளை உங்ககிட்ட வரத்தினுடைய உண்மையை நான் சொல்லணுமானா? சொல்ல வேண்டுமானா? எனக்கு நீங்க சத்தியம் செய்து தாரம் மாத்து கொடுக்க வேண்டும். ஏ அரக்கா, உனக்கு யார் மேல சத்தியம் வேணும் சொல்லு, உடனே செய்து தாரேன். உங்க பக்கத்துல யார் இருக்கா? பக்கத்திலே பொண்டாட்டி இருக்கா. யாரு? பார்வதி தேவி தானே? அப்பேர்வட்ட பார்வதா தேவியின் மீது எனக்கு நீங்க ஆணையிட்டு கொடுங்க. ஏ அரக்கா, என்ன நாளைக்கு நாள சோம் இல்லடா. அவளுக்கு சோம் இல்லாம இருந்தா தான் உனக்கு உடம்புல கொஞ்சம் பயம் இருக்கும். யாரு கறி கட்டி போனாலும் உனக்கு சத்தியம் தேவை. பரவாயில்ல, சரிதானே? அதனால நீங்க பார்வதி மீது தான் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கணும். ஆமா, ஆணை வந்து சொன்னீரையானா அரக்கனா உண்மையை சொல்வேன் அப்படின்னு அரக்கன் சொன்ன உடனே பார்த்தார் சிவபெருமான். என்ன நம்ம படைச்ச பிள்ளை தானே, என்ன அப்படி என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறோம், உலகத்தில் என்னத்தை கேட்க போறேன் அப்படி என்று எப்படி ஆண்டவன் ஆணையிட்டு கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? என் மகனே மானிடர் அடிச்சனா மண்ட கணக்கு நீ சூப்பரா இருக்குமுங்க. ஆமா, நீ தானே சொன்ன மானிடர்னா. மானிடர்னா இந்த மானிடர் இல்ல, வேற என்ன மானிடர் பிறவி. அப்படி விவரமா சொல்லு. எப்ப பார்த்தாலும் உனக்கு பாட்டுல தான். நீ வந்து முதல்ல விவரமா சொன்னா நான் திருப்பி சொல்ல மாட்டேன். நீ மானிடர்னா. அம்மா, நான் வந்து சரக்கு நல்லா இருக்கும்னே. அந்த மானிடர் சரக்கு சொல்லல, வேற நீ படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிட பிறவி. ஓ, மானிட பிறவி. அதிலே எனக்கு இரண்டு கரம் இருக்கு. இருக்கின்றது. இரண்டு கரம்.
கேட்பான். இவன் மாளக்கூடியவன். இந்த மாளுகிற வரத்தை தானே கேட்பான். அப்போ பார்த்தான் சிவபெருமான், இனி இவனுக்கு நம்ம வரம் கொடுக்காம இருந்தோமையானா சத்தியம் செய்து கொடுத்த நாமளுக்கு மதிப்பு இருக்காது. ஆகையினாலே பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்து விட்டோம். இனி இவனுக்கு வரம் கூடாமல் இருக்க கூடாது. அதத்தை கொடுப்போம். கொடுக்கிறதே கொடுக்கும். இவனுக்கு சாபத்தை கொடுத்துதான் நம்ம வரம் கொடுத்தாக வேண்டும்.